ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம், துயர் நீங்க துதிப்போம். கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் கடவுள் ஒன்று நமக்கு கொடுக்காத ஒரு பொருளை யாராலையும் நமக்கு கொடுக்க முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக நாம் அனுபவிக்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் நாம் ஜெபிக்கின்ற இந்த ஜெபமானது ஒரு காலமும் வீணாக போகாது. ஒருவேளை தாமதித்தாலும் நமக்கு வர வேண்டிய அந்த நேரத்திலே கடவுள் எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சரியான நேரத்தில் கொடுப்பார். நம்முடைய ஜெபம் ஒரு சிலருக்கு உடனடியாக கேட்கலாம். பிரைவேட் பஸ் மாதிரி உடனடியாக நம்முடைய வேண்டுதல் கிடைக்கும். ஒரு சிலருக்கு டவுன் பஸ் மாதிரி கூட நம்முடைய ஜெபம் கேட்டு ஆண்டவர் பொறுமையாக பதில் சொல்வார். பிரேக் இருக்காது, லேட்டாக வரும், டைம் தெரியாது. ஒரு சிலருக்கு டூ வீலரில் கூட கடவுள் பொறுமையாக கூட வரலாம் நமக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு. உங்களுக்கும் எனக்கும் கடவுள் எப்படி வருவார்? நடந்து தான் வருவார். எப்படி வருவார்? நடந்து தான் வருவார். ஆனால் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது. ஆனால் கடவுள் தாமதமாக கொடுத்தாலும் எப்படி கொடுப்பார்? தரமானதாக கொடுப்பார். அதிலே நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் ஏற்கனவே கேட்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று பவுலடியார் மிக அழகாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். எனவே பிரியமானவர்களே, நான் போகாத கோவில் இல்லை, எவ்வளோ கோவிலுக்கு போயிட்டேன், போகாத திருத்தலம் இல்லை, ஆனால் ஏன் ஜெபம் மட்டும் கடவுளை கேட்க மாட்டார்? எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏன் ஜெபம் மட்டும் கடவுளை கேட்க மாட்டார் தான் சொல்லுவாங்க. அது அப்படியல்ல, மாறாக கடவுள் நமக்கு அந்த சரியான நேரத்திலே நமக்கு தாமதமாக கொடுத்தாலும் அதை தரமானதாக கொடுப்பார் என்பதிலே நமக்கு எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது மிக அழகாக ஆபிரகாமுடைய அந்த வாழ்க்கை. ஆபிரகாம் நம்பிக்கையோடு இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? நம்பிக்கையானது வீண் போகவில்லை. வயது முதிர்ந்த காலத்திலே அவருக்கு குழந்தை கொடுக்கப்படுகிறது. கடவுள் கொடுப்பதை போன்று கொடுத்துவிட்டு மீண்டும் எனக்கு பலி செலுத்தி என்று கேட்கின்றார். அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒரு வருத்தமான சூழ்நிலையில், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலும் அந்த பலியிட செல்கின்றார். நீங்களும் நானும் ஆபிரகாமாக இருந்தால் இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் பதில் சொல்வோம்? நாம் சிறிது யோசித்து பார்ப்போம். அங்கே பலியிட மகனை அழைத்து செல்கின்றார். பலியிடும் பொழுது ஏறக்குறைய அந்த மலை அடிவாரத்தில் சென்று நின்று அங்கே தன்னோடு வந்த பணியாளர்களிடம் ஒரு வார்த்தை சொல்கின்றார். நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் மேலே செல்கின்றோம், பலியிட செல்கின்றோம், முடித்த பின்பு நாங்கள் திரும்ப வருவோம். மேலே போகிறது பலியிட போகிறாரு. தன்னுடைய ஒரே மகனையே பலியிட செல்கின்றார். பலியிட்ட பின்பு வர வேண்டியவர் ஒருவர் மட்டும்தான். ஆனால் அங்கே அவர் சொல்கின்ற வார்த்தை நாங்கள் திரும்ப வருவோம் என்று தன்னுடைய அந்த பணியாளரிடம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அமைதியாக புறப்பட்டு தன் மகனை அழைத்து கொண்டு செல்கின்றார். அதே மகன் சற்று மேலே செல்லும் பொழுது கேட்கின்றான், அப்பா எல்லாமே வச்சுருக்கீங்க, பலியிட முக்கியமான அந்த ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறார்? என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்களும் நானாக இருந்தால் என்ன பதில் சொல்ல முடியுமா? கட்டாயம் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வீட்டில் என்ன பதில் சொல்லிட்டு வந்துருப்பார் மனைவிட்ட? மனைவியினுடைய பதில் என்னவாக இருக்கும்? இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு கடவுள் கடவுள்னு போகிறாரு, ஏதோ வயதான காலத்தில் கொடுத்ததையும் திரும்ப கேட்குறாருன்னு கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய பதில். ஆனால் மகனுக்கு அவர் சொல்கின்ற பதில் தனக்கு ஆறுதல் சொல்வதை போன்று அவர் அங்கே பதில் சொல்கின்றார். பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டியை கடவுள் பார்த்து கொள்வார், வா மகனே என்று அவரை அழைத்து செல்கின்றார். அங்கே மேலே செல்கின்றார். மேலே சென்ற உடனே பார்க்கின்றார், அங்கே கடைசி நிமிடம் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. இனிமேல் நான் தனியாக இல்லத்திற்கு செல்ல போகிறேன். என்னை சந்திக்கின்றவர்கள் என்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என் மனைவியிடம் நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் எப்படி என்னுடைய மகனை இழந்து நான் தவிக்கப் போகின்றேனே? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் அங்கே அவருக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த கடைசி நிமிடத்திலே பார்க்கின்றோம், கடவுள் என்ன செய்கின்றார்? பலியிட இவரை கட்டி அந்த கத்தி மேலே எடுக்கும் பொழுது கடவுள் அங்கே தடுத்து நிறுத்தி, ஆபிரகாம் அங்கே ஆட்டுக்குட்டி என்று அதை எடுத்து பலியிடு என்று சொல்கின்றார். அதுதான் ஆபிரகாம் இருந்த அதே நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம், நாங்கள் செல்கின்றோம், நாங்கள் மீண்டும் வருவோம், கடவுள் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே இல்லத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுதோ, அல்லது ஏதாவது எனக்கென்று ஒரு பணி இருக்குது, முக்கியமான ஒரு பணி, யாரோ ஒருவர் சந்திக்க போகிறேன்,
என்ன பேசப் போகிறேன், எப்படி பேசப் போகிறேன், நான் என்ன செய்வது என்று நாம் கலங்க வேண்டாம், வருந்த வேண்டாம், திகைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நான் சமர்ப்பித்து விட்டு கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு நான் வலிமையோடு நான் இல்லத்தை விட்டு நான் வெளியே செல்லும் பொழுது என்னுடைய செயல்கள் அனைத்தையும் கடவுள் பார்த்துக் கொள்வார். எல்லாம் அவன் செயல், எல்லாம் வெற்றிகரமாக முடியும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து செயல்படும் பொழுது, ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நான் செயல்படும் பொழுது கட்டாயம் எல்லாம் நிறைவேறுகிறது. அதான் லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். 1:37-38 பார்க்கும் பொழுது, அன்னை மரியாவுக்கும் அந்த வானதூதருக்கும் இடையிலான அந்த உரையாடலே கடவுளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அன்னை மரியா தன்னை முழுமையாக அங்கே அர்ப்பணித்து விடுகின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னையிடம் காணப்பட்ட அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, இறை நம்பிக்கை, எல்லாம் அவன் செயல், அவனுடையது, எல்லாம் நல்லவையாகவே இருக்கும், ஏன் கலங்க வேண்டும், ஏன் வருந்த வேண்டும் என்று அந்த நம்பிக்கையோடு அன்னை மரியா அங்கே வானத்துறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார், கடவுளுடைய வாழ்த்துறை ஏற்றுக்கொள்கின்றார். அகில உலக இரட்சகருடைய தாயாகவும் நம்முடைய தாயாகவும் இன்றும் திகழ்கின்றார். அதே அன்னையை நோக்கி நாம் பக்தியோடு ஓடி வருகிறோம், தேடி வருகிறோம். ஏனென்றால் அன்னையிடம் கேட்கின்ற ஒவ்வொன்றும் இதுவரை கேட்கப்படாமல் போனதாக யாரும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று பெர்னத் தன்னுடைய ஜெபத்தின் வழியாக நம்மை ஆழமாக சிந்தித்து அன்னை மீது கொண்ட அந்த அன்பையும் பக்தியையும் மென்மேலும் வளர்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை தூண்டுகின்றார். எனவே பிரியமானவர்களே, நாம் அன்னையினுடைய இந்த அருள் தலத்தை, திருத்தலத்தை நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வந்திருக்கின்றோம். அன்னை நமக்கு கட்டாயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக பலியிலே நாம் முழுமையாக பங்கு கொண்டு நாம் ஜெபிப்போம். அன்னை மரியா தொடர்ந்து தன் மகனிடம் பரிந்து பேசி நமக்கு அவருடைய அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தை நாம் அனைவருக்கும் நிறைவாக பெற்று தருவாராக. ஆமேன்.